இன்னைக்கு சட்டசபையில் விஜய் சிஎம்மா தொடரணுமா தொடரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த வாக்கெடுப்புக்காகத்தான் 2 நாளாக அவர் எல்லா தலைவரையும் பார்க்குறாரு. ஆனால் அவர் பார்க்காத 2 பேர் யாருன்னா, பிஜேபியுடைய மாநில கட்சி தலைவரையும் எடப்பாடி அவர்களையும் பார்க்கல. ஆனால் ஏடிஎம்கேல 2ஆக பிளந்துருக்கு. எத்தனையா தான் ஏடிஎம்கே பொழக்கும்னு தெரியல. இப்பயும் 2 பிளந்துருக்குது. அவர் எடப்பாடியை பார்க்கல. பட் ஆனால் எடப்பாடி இல்லாத ஒரு ஏடிஎம்கே, அதாவது சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஒரு 28 எம்எல்ஏ இருக்கிறாங்க. மிச்சம் 19 எம்எல்ஏ எடப்பாடி பக்கத்தில் இருக்காங்க. அப்படி பார்த்தா மெஜாரிட்டி அந்த பக்கம் தான் இருக்குது. ஆனால் சட்டப்படி பொதுச் செயலாளராக எடப்பாடி இருக்காங்க. எடப்பாடியை அவர் பார்க்கல சிஎம் விஜய். யாரை பார்க்குறாருன்னா, சிவி சண்முகத்தின் இல்லத்தில் சிவி சண்முகம் ப்ளஸ் அந்த எல்லா 28 எம்எல்ஏஸும் பார்க்குறாங்க. அவங்க ஆதரவு தர்றதா சொல்லிட்டாங்க. ஆட்சியில் பங்கு இதுதான் பேசப்பட்டது, ரைட்டா? இப்போ இந்த கூத்தே 2 நாள் நடந்த இந்த மீட்டிங்ஸே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நாகரிகமாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வாக்கெடுப்பு நடக்க போகுது. இந்த வாக்கெடுப்பில் மேக்ஸிமம் நமக்கு நம்பர் ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே எய்மு. நமக்கு தெரியும் அவருக்கு 108 இருக்குது, அப்புறம் காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், அப்புறம் விசிகா எல்லாமே இருக்குது. இதில் சேர்ந்து 28 எம்எல்ஏ சிவி சண்முகத்தின் மூலம் சப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த கட்சியுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் சொல்கிறது தான் எல்லாருமே வாக்கு போடணும். அவங்க வாக்கு போடணும். அது இபிஎஸ் நியமிக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. ஆனால் சிவி சண்முகத்தை நியமிக்கிறாரு. அவரும் போய் சபாநாயகர் சொல்கிறாரு. இப்போ சட்டப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, யார் பொதுச் செயலாளர் இருக்காங்களோ அவர் சொல்கிறவங்க தான் கொறடா. அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும். அவர் சொல்கிறத மாறி நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் கட்சி தாவல் சட்டத்தின்படி எம்எல்ஏ கூட நீடிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திக் மொமெண்ட் இதுக்கு நடுவில் என்ன யோசிச்சோன்னா, எதுக்கு சிவி சண்முகம் இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாரு? 28 எம்எல்ஏ கட்சியே போனாலும் பரவாயில்ல ஏடிஎம்கே, ஆனால் நம்ம ஆட்சியில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. இதில் தான் சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது. எப்படி காங்கிரஸ் ஃபஸ்ட்டு முன்னாடி சட்டசபையில் ஆளுங்கட்சி பக்கம் உட்காந்துட்டாங்க, ரைட்டா? ஓட்டுவானது டிஎம்கேவோட கூட்டணியில், ஆனால் உட்காந்தது தாவேக்காவோட. அதே மாதிரி சிவி சண்முகம் இந்த மாதிரி தாவேக்கா சைடு ஆளுங்கட்சி சைடு உட்காந்து பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா, இவர் ஆட்சியில் பங்குதாரங்கிறாரு. 4 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணதுக்கே 2 மினிஸ்ட்ரி கொடுக்குறாருன்னா, 28 எம்எல்ஏ கொடுத்தா நமக்கு 4 மினிஸ்ட்ரியாக கிடைக்குமான்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப். அவங்க எல்லாமே நிறைய பிஸ்னஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, குவாரி ப்ளஸ் டாஸ்மார்க் ஃபேக்ட்ரிலாம் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த மொமெண்ட் நீங்கள் இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் தாராபாரத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா பல கோடி ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும். பல கோடி ரூபா வருமானம் மிஸ் ஆகும். ஸோ இதனுடைய எல்லா மூமெண்ட்டுமே அந்த பணத்தை நோக்கி தான். இதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏடிஎம்கேயை கேப்சர் பண்ணுறதுக்கு லீமா ரோஸ் மார்டின் அவங்க தான் திருச்சியிலேருந்து ஒரு இடத்துல தேய்ச்சிருக்காங்க எம்எல்ஏவா ஏடிஎம்கேன்னு. அவங்க யாருன்னா மார்டின் குரூப்பில் இருக்கக்கூடியவங்க. அவங்க மருமகன்னா ஆதவ் அர்ஜுனா, கரெக்டாக? இப்போ அவங்க தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் வந்துடலாமா அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இவ்வளோ பேர்த்தை ஆர்கனைஸ் பண்ணது அவங்களுக்கு கொடுத்த பணம் தான். ஸோ இப்போ இந்த கனெக்ட் பண்ணி பார்த்தா தெரியும், ஆதவ் அர்ஜுனா தான் விஜயின் பிரெயினாக இருக்கிறாரு, அரசியல் பிரெயினாக இருக்கிறாரு. அப்போ இந்த மூமெண்ட்டு சாத்தியம்தான். ஏன்னா அவங்க மாமியார் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிக்குவார். கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நான் ஒரு 3-4 மினிஸ்ட்ரியாவது வாங்கி தரேன். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த முக்கியமான குவாரி டாஸ்மாக் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்மளுக்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாமே ஸ்பெக்குலேஷன்ஸ் பேசுகிறாங்க. அப்போ நமக்கு என்ன கொஸ்டின் வருதுன்னா, மார்டின் குடும்பத்தின் கையில் சிக்கினாரா விஜய்? அப்போ அவங்க பிளான் பண்ணுறதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு விஜய் ஒரு பகடைக்காயாக மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் திடீர்னு 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன். எப்படின்னா, டாஸ்மார்க்லாம் மூடுறேன், கோவிலுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்க டாஸ்மார்க்லாம் இம்மீடியட்டாக மூடுங்க, 717 டாஸ்மார்க் ஐடென்டி பண்ணி மூடுறதா சொல்லி ஒரு நியூஸ். அப்போ இந்த பக்கம் இந்த மாதிரி ஒரு பேரம் போய்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி மார்டின் குரூப் ஒரு ஒரு கேம்பெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு அறிக்கை, நல்ல அறிக்கை, மக்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்கள் இல்லை விஜய் அவரே தான் முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பொது தளத்திலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஓகே, விஜய் நல்லது தான் பண்ணுறாரு, ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு, பாருங்கள் எல்லா தலைவரையும் பார்க்குறாரு, எல்லா சப்போர்ட்டிவ் வேணும்னு நினைக்கிறாரு, தமிழ்நாட்டுக்கே ஒரே கட்சி அப்படின்னு நினைக்கலாம். இந்த பக்கம் டாஸ்மாக் மூடணும். பட் ஆனால் இதனுடைய பேக்ரவுண்டு இஷ்யூஸ் இதுதான். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம்.
இதுக்கு அடுத்து நடுவில் என்ன ஆச்சுன்னா, கமலஹாசன் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அந்த ட்வீட்டை பற்றி ரொம்ப காமெடியாக இருந்தது. அவரும் வந்து இப்படி ஒரு ஒன்னத அரசியல்வாதி தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டாஸ்மார்க்கு ஆமாம், டாஸ்மார்க் வந்து கவர்மெண்ட் கையில் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ மூடுறேன்னு சொன்னது வந்து நல்லது. இதை படிப்படியாக கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி கூட சொல்ல முடியாது அவர். ரைட்டா? இப்போ வந்து பெரிய நல்ல ஒரு மாதிரி பேசுகிறாரு. பட் அது தேவையில்லாது. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்துட்டு ஒரு ஏர்போர்ட்டில் ஏதோ இங்கே ஷூட்டிங் போகிறாரு. ரிப்போர்ட்டர்ஸ் கூப்பிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி சிஎம் விஜய் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பதவி ஏற்றிருக்கிறாரு, அதுவும் திரைத்துறையில் இருந்து. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லும்போது கையெடுத்து கும்பிட்டு போயிட்டார். ஸோ இந்த 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரு ஜோக்கர் மாதிரி மாறிட்டாங்க. ஈவன் அரசியலில் வட்டாரத்துலையும் சினிமாவில் ஓகே வழக்கம்போல நடிச்சிட்டு இருக்கிறாங்க சின்ன பசங்க மாதிரி. தேவையில்லாமல் வயசுக்கு மீறி வயசுக்கு கம்மியான சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஓகே. அவங்க 2 பேருமே வந்து இக்னோர் செய்யப்பட்டாங்க. சிஎம்மான விஜயினுடைய ஹிஸ்ட்ரிக்கு முன்னாடி, அந்த கவுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. இதுதான் மேட்டர்ஸ். ஓகேயா? ஸோ இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா, அடுத்து இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் வாக்கெடுப்பு நடக்க போகுது. ஸோ இந்த வாக்கெடுப்பில் சப்போஸ் விஜய் வந்து தோத்துட்டார், ஜெயிச்சிட்டாருன்னா பிரச்சனையே கிடையாது, அப்படியே கன்டினியூ ஆகும். நான் சொன்னது தான். மார்ட்டின் குரூப்புள்ளே வந்துடுவாங்க. சிவி சண்முகத்து 22 எம்எல்ஏ வந்துடுவாங்க. அவங்க லீமா ரோஸ் வந்து மார்ட்டின் வந்துட்டு ஒரு பெரிய இடத்த பிடிப்பாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கும். குவாரி ஆட்டுறது அவங்கள்ட்ட தான் போகும், டாஸ்மார்க் ஆட்டுறது அவங்கள்ட்ட தான் போகும். இந்த மாதிரிலாம் நடக்கும். சரி, ஓகே. சப்போஸ் அவர் வாக்கெடுப்பில் வந்து தோத்துட்டார், அவரை நிரூபிக்க முடியலன்னா கவர்னர் என்ன செய்வார் அப்படின்னா, முதல்ல நீங்கள் சிஎம் பதவியை ரிசைன் பண்ணுங்கம்பார். 2வது, அதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக வாக்குகள் உள்ள, அதிக சீட்டுகள் உள்ள கட்சி யாருன்னா திமுக கூட்டணியை கூப்பிடுவார். இல்லை அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அடுத்து உள்ளது யாருன்னா அதிமுக கூப்பிடுவார். கூப்பிட்டு நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்பாங்க. இதுதான் முறை. இந்த 3 பேருமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வந்துச்சுன்னா ஆர்டிகல் 356 படி எவ்வளோ நாள் நீடிக்குமோ அவ்வளோ நாள் நீடிக்கும். அதற்கு பிறகு எலெக்ஷன் வைப்பாங்க, திருப்பி ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இன்றைக்கி பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. பயங்கர ட்விஸ்ட்.